ஹாய் ஆல், இது ஜெனியின் உலகம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் என் பையனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இருந்துச்சு. 11th வந்து பப்ளிக் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. 12th கிளாஸஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறதுனால 7:30க்கே அவன் ஸ்கூலுக்கு போகணுங்கிறனால அவனுக்கு எல்லாம் ரெடி பண்ணேன். காலையில் மதியானம் 2 நேரத்துக்குமே அவனுக்கு கேரட் ரைஸும் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அது செஞ்சு கொடுத்துட்டு, காலையிலைக்கு வந்து சாத்துக்குடி ஜூஸ் போட்டு கொடுத்தாச்சு. மதியத்துக்கு லெமன் ஜூஸ் அவனுக்கு ஒரு பாட்டிலில் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அவனோட வேலை முடிஞ்சிச்சு. நான் வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக. ஏன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் சுகர் ப்ராப்ளம் இருந்தது. அப்போ வந்து டாக்டர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் சிறுதானியத்துக்கு மாறுங்க, அரிசி அதிகமாக எடுக்க வேணாம், அரிசி கோதுமை அதிகமாக எடுக்க வேணான்னு. அப்போ வந்து ஒரு 1 இயர் இந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு நல்லா குறைஞ்சிருச்சு, நார்மலாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், நார்மல் ஆன உடனே அது எல்லாத்தையும் விட்டுட்டு என் பையனுக்கு 7:30க்கு இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி, அந்த மற்ற ஐட்டம் அவனுக்கு பொரிச்ச ஐட்டம் செய்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தேன். திருப்பியும் வா உன்னை ஒரு காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சுகரு கொலஸ்ட்ரால் எல்லாமே ஹை ஆயிடுச்சு. அதனால் திருப்பியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குதிரைவாலி சாதம் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். குதிரைவாலி அரிசியில் சாதம் செஞ்சுட்டு பீக்கங்காய் கடையல் மாதிரி செஞ்சுட்டு அதுலேயே வந்து குதிரைவாலி அரிசி அந்த சாதத்தை வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பீர்க்கங்காய் தோலில் தொக்கு சட்னி மாதிரி செஞ்சுட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லேயே கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் மோர், எப்பயும் போல் மோர் எடுத்தாச்சு. இதுதான் எனக்கு வந்து இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு நான் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிறுதானிய வகைகளுக்கு மாறி இருக்கிறேன். சாயந்தரம் வந்தவுடனே பயங்கர பசி. ஏன்னா காலையிலையும் சிறுதானியம் அந்த குதிரைவாலி சாதமே சாப்பிட்டேன், மதியானமும் குதிரைவாலி சாதமே சாப்பிட்டேன். அதனால் பயங்கர பசி. வந்த உடனே என்னத்தடா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என் பையனை போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட்டு இன்றைக்கி டே எனக்கு இப்படி தான் போணுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.